அலகு 9. ஆனால் துயரமுற்றிருந்த நாட்டினருக்கு மனச்சோர்வு தோன்றாது. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிறவினத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். வரவிருக்கும் அரசர். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்களின் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மக்கள் மகிழ்ச்சியுறுவது போல் அவர்கள் உம் திருமுன் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடுவோர் அக்களிப்பது போல் அவர்கள் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுமையாயிருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்களின் தோளை புண்படுத்திய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். போர்க்களத்தில் வீரர் அணிந்திருந்த காலணிகளும் இரத்த கரைபடிந்த ஆடைகளும் நெருப்புக்கிரையாக போடப்படும். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளது, ஒரு மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவரது தோள் மேல் இருக்கும். அவரது திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதியின் பெருக்கிற்கும் முடிவே இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து அவரது அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இஸ்ரவேலுக்கு தண்டனை தீர்ப்பு. யாக்கோபுக்கு எதிராக ஒரு வார்த்தையை ஆண்டவர் அனுப்பியுள்ளார். அது இஸ்ரவேல் மேல் இறங்கி தன் செயலை செய்யும். எப்பிராயீமியர், சமாரியாவின் குடிகள் ஆகிய அனைத்து மக்களும் இதை அறிந்து கொள்வார்கள். செருக்கினாலும் இதயத்தின் இருமாப்பினாலும் அவர்கள் சொல்வது, செங்கற்கட்டடம் இடிந்து வீழ்ந்தது, செதுக்கிய கற்களால் அதை நாங்கள் கட்டி எழுப்புவோம். காட்டத்தி மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன, அவற்றிற்கு பதிலாக கேதுரு மரங்களை நாங்கள் நட்டு வைப்போம். ஆதலால் ஆண்டவர் இரட்சீனின் எதிரிகளை அவர்களுக்கு எதிராய் கிளர்ந்தெழச் செய்தார். அவர்களுடைய பகைவர்களை தூண்டிவிட்டார். கிழக்கிலிருந்து சிரியரும் மேற்கிலிருந்து பெலிஸ்தியரும் தங்கள் வாயை விரிவாய் திறந்து இஸ்ரவேலரை விழுங்கிவிட்டார்கள். இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை. ஓங்கிய அவரது கை இன்னும் மடங்கவில்லை. தங்களை நொறுக்கியவரிடம் மக்கள் திரும்பவில்லை. படைகளின் ஆண்டவரை அவர்கள் தேடவும் இல்லை. ஆதலால் ஆண்டவர் உயர்ந்தோர் முதல் தாழ்ந்தோர் வரை இஸ்ரவேலில் அனைவரையும், ஒலிவமரக் கிளையையும் நாணலையும் ஒரே நாளில் வெட்டி வீழ்த்துவார். முதியோரும் மதிப்பு மிக்கோருமே உயர்ந்தோர், பொய்யை போதிக்கும் இறைவாக்கினரோ தாழ்ந்தோர். இந்த மக்களை வழிநடத்தியோர் அவர்களை நெறி பிறழச் செய்தனர். அவர்களால் நடத்தப்பட்டோரோ வழிதவறி போயினர். ஆதலால் அவர்களுடைய இளைஞரை குறித்து என் தலைவருக்கு மகிழ்ச்சி இல்லை. அவர்களிடையே வாழும் திக்கற்றோர் கைம்பெண்கள் மேல் அவர் இரக்கம் காட்டவில்லை. அவர்கள் அனைவரும் இறைப்பற்று இல்லாதவர்கள், தீச்செயல் புரிபவர்கள். எல்லாரும் பேதமையையே பேசினர். இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை.
ஓங்கிய அவரது கை இன்னும் மடங்கவில்லை. கொடுமை தீயைப் போல் கொழுந்துவிட்டு எரிந்தது. அது முட்புதர்களையும் நெருஞ்சி முட்களையும் தீர்த்து விட்டது. காட்டின் அடர்ந்த பகுதிகளை அது கொளுத்திவிட்டது. அதனால் புகை மண்டலம் சுழன்று மேலே எழுந்தது. படைகளின் ஆண்டவரது சினத்தால் நாடு நெருப்புக்கு இரையானது. மக்கள் நெருப்புக்கு விறகு போல் ஆனார்கள். ஒருவரும் தம் அடுத்திருப்போரை விட்டு வைக்கவில்லை. அவர்கள் வலப்புறம் காண்பனவற்றை பிடுங்கித் தின்றும் பசி அடங்கவில்லை. இடப்புறம் இருப்பவனவற்றை எடுத்து விழுங்கியும் மனம் நிறைவடையவில்லை. ஒவ்வொருவரும் தம் குழந்தையின் சதையை கூட தின்றனர். மனாசே குடும்பத்தார் எப்ராயிம் குடும்பத்தாரையும், எப்ராயிம் குடும்பத்தார் மனாசே குடும்பத்தாரையும் கொன்று தின்றனர். இரு குடும்பத்தாரும் ஒன்று சேர்ந்து யூதாவின் மேல் பாய்ந்தனர். இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை. ஓங்கிய அவரது கை இன்னும் மடங்கவில்லை.